வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் இலங்கையில் கொட்டித்திருக்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அனுர தரப்பும் வீட்டுக்கு செல்ல நேரிடும் ராஜித சேனாரத்ன தகவல். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீடு முழுமையாக புனரமைப்பு. 1500 பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. லண்டனில் வெடித்த கருப்பு தின போராட்டம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கொலை செய்ய முயன்றவருக்கு நேர்ந்த கதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் தெற்கு பகுதியில் வங்காள விரிகுடாவில் மேற்கு நோக்கி நகரும் அயன சமுத்திர வளித்திணிவுடன் கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தற்போது பலத்த மழை பதிவாகி வருகிறது. இன்றைய தினமும் நாளைய தினமும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் சற்று கனமான மழையும் பெய்யும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் பீட தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கிழக்கு மாகாணத்தில் நாளைய தினம் பல பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் நாளை மறுதினமும் மிதமானது முதல் சற்று கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் மத்திய ஊவா மேற்கு சப்ரகமுவ தெற்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு வரை கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கரையோரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகமான வேகத்தில் வீசும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக காற்று 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் வாய்ப்புள்ளது. ஆகவே வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு யாழ் பல்கலைக்கழக புவியியல் பீட தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ளார் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது நான் எந்தவொரு அரசியல் அங்கம் வகிக்கவில்லை, அரசியல் நடவடிக்கையில் பங்கேற்கவும் இல்லை. எவரேனும் நாட்டுக்கு நன்மை செய்தால் அது தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்று வருகின்றேன் என ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். மைத்ரிபால சிறிசேன சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியூடாக அரசியல் பயணத்தை முன்னெடுத்தவர். இவர் 2014 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றவர். ஜனாதிபதியாக பதவி வகித்த பின்னரும் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். மேலும் அரகளியவின் பின்னர் அரசியல் ரீதியில் மைத்ரி அனாதையாக்கப்பட்டுள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் அவரது மகன் போட்டியிட்டிருந்தாலும் வெற்றி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனுர அரசு தொடர்ந்தும் அடக்குமுறைகளை பிரயோகித்துக் கொண்டிருக்குமாயின் நாட்டில் மீண்டும் மக்கள் கிளந்தெழுவார்கள். ராஜபக்ஷ அரசு போல் இந்த அரசும் வீட்டுக்கு செல்ல வேண்டி வரும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களிடம் தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசியல் தரப்பினர் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியே மக்களின் ஆணையை கோரியிருந்தது. இதன் பிரகாரம் அவர்களின் வாக்குறுதிக்கு அமையவே மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அரசு மக்களுக்கு வழங்கிய முக்கியமான வாக்குறுதிகளை மறந்து செயற்பட்டு வருகிறது. இதனால் அரசு தொடர்பில் மக்களுக்கு இருந்து வந்த நல்லெண்ணம் குறைவடைய ஆரம்பித்துள்ளது. அதனால் அரசு அந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்காக முன்னாள் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்க ஆரம்பித்திருக்கிறது. ஊழல் மோசடியுடன் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை விசாரணைக்கு அழைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் மக்கள் இதற்கு மாத்திரம் அரசுக்கு ஆணை வழங்கவில்லை. மக்கள் ஆணை வழங்கிய அனைத்து விடயங்களும் இன்று மறுபக்கத்துக்கு திரும்பியுள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக இந்த அரசு தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றுவதாக தெரிவித்திருந்தார்கள். இவை எதுவும் இடம்பெறவில்லை. அதேபோன்று அரசின் சுயாதீன தன்மை, வெளிப்படைத்தன்மை, நியமனங்கள் எதுவும் அவர்கள் தெரிவித்தது போல் செயற்படவில்லை.
அதனால் அரசின் இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காகவே தற்போது ஒரு சிலரை குற்றப்புலனாய்வுக்கு அழைத்து வருகின்றார்கள். இந்த அரசும் தற்போது அடக்குமுறைக்கு மாத்திரமே எஞ்சியிருக்கிறது. அரசு ஒன்று அடக்குமுறையை மேற்கொள்ள தீர்மானிப்பது என்பது அது அந்த அரசின் பலவீனமாகும். இந்த அரசும் தற்போது அதனையே கையில் எடுத்திருக்கிறது. அதே நேரம் இன்றைய தினம் நாடு பூராகவும் அரசு வைத்தியசாலைகளில் வைத்தியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. வைத்தியர்களின் கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது. அதனால் அரசு அவர்களுடன் கலந்துரையாடி இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பிரதேசத்தில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டை முழுமையாக புனரமைத்து அதனை அவரின் சகோதரிக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வல்வெட்டித்துறை பிரதேச சபையில் முன்வைக்கப்பட்ட யோசனை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த யோசனை வல்வெட்டித்துறை பிரதேச சபையின் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தால் சபைக்கு முன்வைக்கப்பட்டது. அவர் இந்த யோசனையை சபைக்கு முன்வைத்து உலகில் அநேகமான தலைவர்களின் வீடுகள் இவ்வாறு புனரமைக்கப்பட்டு அடுத்த சந்ததியினர் பார்வையிடுவதற்காக பாதுகாக்கப்படுவதால் சகலரும் பிரபாகரனின் வீடென்று கூறும் அந்த வீட்டை முழுமையாக புனரமைக்க வேண்டும் என சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். மேலும் அந்த வீட்டின் பாதுகாப்பு மற்றும் நடத்துகைக்காக அந்த வீட்டை புனரமைப்பு பணிகளின் பின்னர் பிரபாகரனின் சகோதரிக்கு வழங்குவது மிகவும் ஏற்புடைய செயற்பாடாக இருக்கும் என சிவாஜிலிங்கம் சுட்டிக்காட்டி முன்வைத்துள்ள அந்த யோசனைக்கு சபையில் ஏகமனதாக விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி இவ்வாறு பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் கருத்து வெளியிட்டுள்ளது. குறித்த தீர்மானத்தினால் மலேக மாணவர்களின் இலவச கல்வி உரிமை பாதிக்கப்படலாம் என அந்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவர்லியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அந்த சங்கத்தின் நுவர்லியா மாவட்ட செயலாளர் வேலு இந்திரசெல்வன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட சுமார் 1500 பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 3000 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தற்போது மாணவர்கள் 3 கிலோமீட்டர் சுற்றுலாவிற்குள் கல்வி கற்கும் வகையில் பாடசாலைகள் அமைந்துள்ளன. எனினும் புதிய சுற்று நிரூபத்தினூடாக இந்த தூரத்தை 5 கிலோமீட்டராக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட செயல். முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் மலேக மாணவர்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மலேக மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி மாத்திரமே ஒரே வழி என்பதை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும். இதேவேளை அரசாங்கம் சமத்துவமான கல்வி என்று கூறினாலும் இதுவரை சமத்துவமான பாடசாலைகள் உருவாக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த 33 மாணவர்கள் குளவிக்கட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வருவதுடன் மேலதிக நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அண்மை காலமாக கிளிநொச்சி உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளில் மாணவர்கள் குளவிக்கட்டுக்கு இலக்காகும் சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சினிமா பாணியில் பாதாள உலக குழுவினருக்கு அதிர்ச்சி கொடுத்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொகான் ஒலிக்கல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 30ஆம் தேதி இரவு ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். திடீர் சுகவீனம் காரணமாக அவர் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பு மருத்துவர்கள் குழுவால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் தற்போது தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். ரொகான் ஒலிக்கல தற்போது குணமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருந்தார். மேலும் அனுர் அரசாங்கத்தில் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பதுங்கியிருந்த பல பாதாள உலக குழு தலைவர்கள் ரொகான் ஒலிக்கல தலைமையில் கைது செய்யப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டித்து நேற்றைய தினம் வடக்கு கிழக்கில் மாபெரும் எழுச்சி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் புலம்பெயர் உறவுகளால் லண்டனில் எழுச்சி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. லண்டனில் அமைந்துள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டம் பேரணியாக நாடாளுமன்றம் நோக்கி நகர்ந்தது. மேலும் இலங்கை அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழர்களுக்கு இதுவரை சுதந்திரம் கிடைக்கவில்லை என தெரிவித்து தமிழ் தேசிய கொடியை தாங்கியவாறு இந்த போராட்டம்
போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் இலங்கையில் கொட்டித்திருக்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அனுர தரப்பும் வீட்டுக்கு செல்ல நேரிடும், ராஜித சேனாரத்ன தகவல். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீடு முழுமையாக புனரமைப்பு. 1500 பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. லண்டனில் வெடித்த கருப்பு தின போராட்டம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கொலை செய்ய முயன்றவருக்கு நேர்ந்த கதி. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.